அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க்கும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏற்றமாக தாங்க இருக்குது. ஒரு சில ஆண்டுகளாகவே என்னதான் ஒரு ஃபால் எடுத்தால் கூட ஸோ அந்த ஃபாலை அந்த இன்வெஸ்டர்ஸ் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஸோ மேற்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னதான் ஒரு அடி வாங்கினாலுமே ஸோ அடி வாங்கின அடுத்த நாள்லேருந்து ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்னமும் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன்ஸ்லேயே தெரியும் நல்ல ஒரு ஃபால் ஆனிச்சு. ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது. பட்ஜெட்டில் கூட நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட ஒரு ஃபால் எடுத்தால் கூட ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி 50 ஆகட்டும், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒரு மீடியம் டைப் ஆஃப் கம்பெனிஸ் கூட ஒரு நல்ல க்ரோத்தில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ சென்செக்ஸ் எல்லாம் கூட நல்ல ஒரு க்ரோத்தில் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ஸை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இல்லை மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்து மிட் கேப் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் நம்ம என்னதான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணனா கூட ஒரு லாங் டேர்முக்காக கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும் இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே சொல்லியிருந்தேன் 40,450 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று தான் இந்த லைனை நான் வரைஞ்சோம். நீங்கள் வேணால் போய் ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். 50,450 நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரைஞ்சோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் டச் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19ஆம் தேதியோட லோ கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் ரேஞ்சாக எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக அது ஒர்க் பண்ணிவிட்டு 51,235 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீவியஸ் டே கேண்டில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஒரு கேண்டில் நடந்திருக்கு. ஸோ எப்பவுமே புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இன்னுமே கூட கொஞ்சம் க்ரோத் ஆகிடும், இன்னுமே கூட கொஞ்சம் ஹைக் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நிஃப்டி 50 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 சொல்லவே தேவையில்ல, நேற்று ஹையர் கட் பண்ணிட்டு மேலே வந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் செல்லிங் எதிர்பார்த்தேன் நான், ஆனால் அது நடக்கலை. ஆனால் ஹையர் கட் பண்ணிட்டு நல்ல ஒரு சிங்கிள் கேண்டில்னாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 428 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத்தில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்காங்க. நிஃப்டி 50 சேம் தான், ஃபின் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான். சென்செக்ஸ் மட்டும்தான் க்ளோஸ் எப்படி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னுமே கூட ஒரு 1 or 2% ஸோ மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வரைஞ்சாச்சு. ஸோ அப்படி வரைஞ்ச உடனே ஸோ அது நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 51,970. ஸோ இது ஒரு சப்போர்ட் தான். இதை தாண்டி பிரேக் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 53,000 போகும். ஸோ கண்டிப்பாக 52,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே இல்லை டியூஸ்டேக்குள்ளார பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 52,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தேன். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நான் 50,450 வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ பை சைடு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேலே தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லெவல்ஸ் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மண்டே 51,650, பிவோட் பாயிண்ட் 51,050, சப்போர்ட் 50,690. இன்னைக்கு ஹை 51,398, லோ 50,438, ஓப்பன் 50,456, க்ளோஸ் 51,295. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல ஒரு 800 பாயிண்ட்ஸ் மேலே தான் கொண்டு போய் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஹை 51,398, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இன்னைக்கோட ஹை 51,398, அதை தாண்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 52,000 டார்கெட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ 52,000 வேணால் நாம் கொஞ்சம் செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி
பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் பையிங் வந்து பாசிபிள். ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனோம் பையிங் பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 51,650 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் செல்லிங் பாசிபிள். ஏன்னா க்ளோஸுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகிறப்ப ஸோ இது வரைக்கும் பிவோட் வரைக்கும் வந்தாலும் சரி இல்லை அதுக்கு மேலே போனாலும் சரி வெயிட் பண்ணிட்டு 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் மார்க்கெட் மேலே போகாமல் மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் சரி இல்லை மார்க்கெட் வந்து கீழே வந்தாலும் சரி ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான 3 கண்டிஷன். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ 52,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்ததுக்கப்புறம் பையிங் பாசிபிள். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் ஸோ பிவோட் வந்தால் செல்லிங் பாசிபிள். அதே மாதிரி இந்த இடத்துல 50,450 நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் ரேஞ்ச் வந்தால் ஸோ கண்டிப்பாக வந்து பையிங் பாசிபிள். ஆனால் இந்த இடம் வரத்துக்கு ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட் சைடு வந்து ஒரு பெரிய ஃபால் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும், இல்லை கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிறது ரொம்ப ரேர். ஸோ கண்டிப்பாக மிட் பாயிண்ட்ல வந்துட்டு மேலே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்து இந்த பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் வந்து பாசிபிள். ஸோ அடுத்தது வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நேற்று வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஃபெடரல் பேங்க் அதோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 196.80 கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இடம் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 199 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 625.70 நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். அது 645 வரைக்குமே வரும்னு சொல்லியிருந்தேன். 652 வரைக்குமே போயிருக்கு. ஸோ அடுத்தது ஐசிஐசி பேங்க் லோவை கட் பண்ணால் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் லோவை கட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே ரிவர்ஸ் கொண்டு வந்துருச்சு. ஸோ மண்டே வந்து 3 பேங்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ 859.50 வந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதை தாண்டி மேலே தான் போயிருக்கு. ஸோ ஹையாக கட் பண்ணால் இன்னுமே பை ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அதோட டார்கெட் வந்து 772 884 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே மாதிரி தான் ஹையாக கட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 1630 1643 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மூணாவது வந்து கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 1829, சப்போர்ட் வந்து 1790. ஸோ இன் பிட்வீன்ல தான் பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப 1829 வந்து செல்லிங் சைடு வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 1820 10 வரைக்கும் வரும். ஸோ அதே மாதிரி 1789 வந்து பையிங் பாசிபிள். 1800 1810 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு கொட்டாக் பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான 3 பேங்க்ஸான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்குறேன். இல்லைனா மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 52,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு மண்டே பேங்க் நிஃப்டியில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.